ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். சிறப்பு வாய்ந்த கல்வியை வழங்கிடும் வகையில் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு சார்பில் ஆண்டுதோறும் தொழில் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 50,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு கிடைக்கும் இந்த கல்வி உதவித்தொகை காரணமாக சேலம் மாவட்டத்தில் தொழில் கல்வி பயிலும் மாணவியரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தென்னிந்திய அளவில் முதலாக 1976ஆம் ஆண்டு பெண்கள் தொழில் கல்வி பட்டய படிப்பை பயில்வதற்கான வாய்ப்பை தொடங்கிய அரசு உதவி பெறும் சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பிரகதி கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்துள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை கிடைத்ததன் வாயிலாக இந்த மாணவிகளின் பாதுகாப்பான எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார் கல்லூரி முதல்வர் கார்த்திகேயன். இப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு படித்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வெளியே வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க குடும்பம் கண்டிப்பாக பொருளாதார ரீதியில் முன்னுக்கு வரும். அப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். அதுக்கு இந்த திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம். இதில் எங்களுடைய பெண் குழந்தைகள்லாம் நிறைவும் பயன்பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேர் 2.3 crores வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துருக்கோம். தொழில்நுட்ப கல்வி பயிலும் பெண் குழந்தைகள் பெற்றோரை சிரமப்படுத்தாமல் கல்வி கட்டணம் செலுத்துதல், மடிக்கணினி வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு பிரகதி கல்வி உதவித்தொகையை பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும் என்பது பிரகதி திட்டத்தின் கூடுதல் சிறப்பாகும். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற நோக்கத்தை மத்திய அரசு சேலம் மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி உள்ளது. நான் என்னோட எய்ம் ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றது தான் என்னோட எய்ம். அதுக்காக நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணேன். NPTEL கோர்ஸ், CAD கோர்ஸ், கார்மெண்ட் கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணனால என்னோட ஃபேஷன் டிசைன்ற ஃபவுண்டேஷனை நான் இங்கே ஸ்ட்ராங் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்காலர்ஷிப்பில் இருக்க அமௌண்ட் மூலியமாக நான் ஜாவா, பைத்தான், MCAD அந்த மாதிரி கோர்சஸ் நான் ஈஸியாக படிக்க முடியும். நான் அவங்களோட ஹெல்ப் கேட்க தேவையில்லை, அவங்களுக்கும் சிரமம் கொடுக்காம எனக்கு என்ன கோர்சஸ் தேவையோ, என்னோட பிளேஸ்மெண்ட்க்கு என்ன கோர்சஸ் தேவையோ அந்த கோர்சஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்களை ஒரு லெவலுக்கு மேலே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு விமனும் அவங்களால ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக அவங்க என்ன வேணுமோ படிச்சுக்க முடியுது. அப்பா இன்னும் ஃபீஸ் இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னா ஃபீஸ் கட்டியிருக்க முடியாது. அப்பா டிஸ்கண்டினியூ தான் பண்ண சொல்லியிருப்பார். ஆனால் இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்ததுனால என்னால் படிக்கவும் முடியுது, அடிஷ்னலாக கோர்ஸும் படிக்க முடியுது. அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மத்திய அரசின் பிரகதி கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளின் பாதுகாப்பையும் அவர்களின் நிச்சயமான எதிர்காலத்தையும் உறுதி செய்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.